அடுத்தது ஹீட்டிங் அப்ளையன்சஸில் வாட் இஸ் த மெட்டீரியல் தே ஆர் யூஸிங் ஃபார் ப்ரொடியூசிங் த ஹீட்டிங் எஃபெக்ட். அதில் சொன்னால் நைக்ரோம் இட் இஸ் அலாய் ஆஃப் மிக்சர் ஆஃப் டூ மெட்டல்ஸ். ஒன் இஸ் நிக்கல் அண்டு குரோமியம். அந்த நைக்ரோம் அப்படின்றதே எண்ணெய் இண்டிகேட்ஸ் நிக்கல், குரோம் இண்டிகேட்ஸ் குரோமியம். அப்படி பேர்லேயே உங்களுக்கு தெரியுது நிக்கல் அண்ட் குரோமியம். இந்த ரெண்டு மெட்டல் சேர்ந்த ஒரு அலாய் தான் நைக்ரோம். இட் ப்ரொடியூஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட், ரைட். எதனால் ஏன் நைக்ரோம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தெர் ஆர் 3 கேரக்டர்ஸ். 3 கேரக்டர்ஸ் படித்தோம். ஒன்று, இட் ஹேஸ் அ ஹை மெல்டிங் பாயிண்ட், இட் ஹேஸ் அ ஹை ரெசிஸ்டிவிட்டி பவர், அண்டு இட் இஸ் நாட் ஆக்சிடைஸ்டு வெரி ஈஸிலி. ரொம்ப ஈஸியாக ஆக்சிடேஷன் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த 3 கேரக்டர்ஸ், 3 ப்ராப்பர்ட்டிஸ் possessed by the alloy nichrome. For that reason the nichrome is used as a heating element. இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஹீட்டரில் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைக்ரோம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஹீட்டர்லாம் பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பாருங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தா ரெட்டிஷாக வரும். அப்படியே ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இட் ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட், ரைட். இப்போ அடுத்தது ஃபியூஸ் ஒயர். ஃபியூஸ் ஒயர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா whenever if there is a overload of current, when we are using the many appliances at the same time, ஒரே சமயத்தில் நிறைய appliances யூஸ் பண்ணும்போது there is a overload of current overload ஆகிடுது. at that time what will happen? If the current flows continuously through the appliances, those appliances will get damaged. அந்த அப்ளையன்ஸ்லாம் எந்தெந்த அப்ளையன்ஸ்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கோ அதெல்லாம் சுவிட்ச் ஆனில் இருக்கிற அப்ளையன்சஸ் தே கெட் டேமேஜ்டு. அதில் டேமேஜ் ஆகிடும். இட் ப்ரொடியூஸ் ஹெவி லாஸ் டு த ஹவுஸ் ஓனர். அப்போ டு ப்ரிவெண்ட் திஸ் டைப் ஆஃப் ஹெவி லாஸ் தெர் இஸ் எ ஸ்பெஷல் டிவைஸ் கால்டு ஃபியூஸ் ஒயர். ஃபியூஸ் ஒயர்னு ஒன்று இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் பாக்ஸில் மீட்டர் பாக்ஸ் இருக்கும். மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளார அந்த ஃபியூஸ் கேரியர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியரில் உள்ள அந்த ஒயர் என்ன ஆகிடும், மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி இட் பிரேக்ஸ் அ சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும். அப்போ இட் வில் நாட் அலோவ் த கரண்ட் டு ஃப்ளோ என்டர் இன்டு த ஹவுஸ். அப்போ கரண்ட் பவர் கட் ஆகிடும். இது எதனாலனா இட் இஸ் எ சேஃப்டி டிவைஸ். ஃபியூஸ் ஒயர் இட் இஸ் எ சேஃப்டி டிவைஸ். இட் ப்ரொடெக்ட் அவர் எக்யூப்மெண்ட்ஸ். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் ஃபியூஸ் ஒயர், ரைட். இந்த ஃபியூஸ் ஒயர் என்ன ஆகுது, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் ஓவர்லோட் ஆகிடுதோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபியூஸ் ஒயர் என்ன பண்ணுன்னா இட் கெட்ஸ் மெல்டட். அது மெல்ட் ஆகி கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கரண்ட் பவர் சப்ளை வராது. அப்போ வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ்லாம் நல்ல கண்டிஷனாக ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஃபார் தட் பர்பஸ் இட் இஸ் எ சேஃப்டி டிவைஸ் வி ஆர் யூஸிங். இந்த ஃபியூஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியரில் இட் இஸ் ஆல்சோ அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின். இந்த ஃபியூஸ் ஒயர் இட் இஸ் ஆல்சோ an alloy of two metals. ஒன் இஸ் lead, இன்னொன்று tin. இந்த ரெண்டும் சேர்ந்த அலாய் தான் இந்த ஃபியூஸ் ஒயர். இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து என்ன பண்ணுது, மெல்ட் ஆகிடுது. மெல்ட் ஆகி டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ திஸ் ஃபியூஸ் ஒயர் ஹேஸ் அ லோ மெல்டிங் பாயிண்ட். ஆகையினால இந்த ஃபியூஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். பட் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணுறது பதிலாக வீட்டில் இருக்கிற ஒயர்லேருந்து காப்பர் ஒயரை அப்படியே எடுத்து அதை 2-3 ஒயரை ஒன்றா முறுக்கி யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஃபியூஸ் ஒயர்னு தனியாக கடையில் போய் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காப்பர் ஒயரே என்ன பண்ணுவாங்க, ஃபியூஸ் கேரியர்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த காப்பர் ஒயரை யூஸ் பண்ணால் என்ன ஆகுனாக்கா இட் வில் நாட் கெட் மெல்டட் ஈஸிலி. அது ஈஸியாக மெல்ட் ஆகாது. அப்போ தொடர்ந்து இட் அலோஸ் த கரண்ட் டு ஃப்ளோ டு கம் இன் டு த ஹவுஸ். ஸோ ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் வில் கெட் டேமேஜ்டு. வீட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ டு ப்ரிவெண்ட் இட் வி ஷுட் நெவர் யூஸ் த காப்பர் ஒயர் இந்த ஃபியூஸ் கேரியர். ஃபியூஸ் கேரியரில் காப்பர் ஒயரை போடக்கூடாது.
there is a special wire called fuse wire னு இருக்குது கடையில் விற்கிறாங்க. We have to purchase that fuse wire. That fuse wire, it is an alloy of lead and tin. இதை தான் யூஸ் பண்ணணும். இட் ஹேஸ் ஏன் இதை யூஸ் பண்ணா, இட் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் தேன் த காப்பர் வயரை விட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப குறைவு. அப்போ when there is a overload of current into the house, at the time this fuse wire melt and disconnect it, so it prevent the flow of current into the house. அப்போ வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த fuse wire யூஸ் பண்ணுறாங்க. ரைட், அடுத்தது filament in bulbs. இப்போ இன் ஓல்டு டேஸ் வீட்டிலலாம் யூஸ் பண்ண பல்பு, குண்டு பல்பு யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த பல்புக்குள்ளார ரைட், இப்போ இந்த மாதிரி பல்பு ஓல்டு டேஸில் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி பல்புலாம் இல்லை. இட் இஸ் ரீப்ளேஸ் பை எல்இடி பல்ப் அண்ட் சிஎஃப்எல் பல்பு வந்துருச்சு. ரைட், இந்த பல்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தக்குள்ளார ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். இட் இஸ் ஏ ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிலமெண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன். When we switch on the current flows goes into the bulb. At the time, this filament tungsten, the spring மாதிரி இருக்கும், it gets heated up, heat ஆகுது, and it produces a light energy. So this bulb, இப்போ இதில் it produces a large amount of heat energy. இப்போ ஃபியூஸ் ஒயர்லேயே இருக்கு, அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, மெல்ட் ஆகிடுதுன்னு சொன்னோம். அங்கே மெல்ட் ஆகி வீட்டில் பவர் சப்ளை கட் பண்ணிடுது. இப்போ இது இங்கே என்ன ஆகுது, இங்கேயும் ஹீட் ஆகுது. இங்கே ஹீட் ஆகி இது மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், இது கட் ஆகிடும். இந்த ஃபிலமெண்ட் கட் ஆகி இப்படி தொங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த சர்க்யூட் பிரேக் ஆகிடும். அப்போ இந்த பல்பு எரியாது. அப்போ இங்கே என்ன பண்ணக்கூடாது, இந்த ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகக்கூடாது. அங்கே ஃபியூஸ் ஒயர் மெல்ட் ஆனால் நல்லது. அப்போ மெல்ட் ஆகிற லோயஸ்ட் இட் ஹேஸ் வெரி லெஸ் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப குறைவாக இருக்கனால ஈஸியாக மெல்ட் ஆகிடும். பட் இந்த ஃபிலமெண்ட்டில் இங்கே இருக்கிறது அடிக்கடி மெல்ட் ஆகிடுச்சுனாக்கா பல்பு ஃபீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம தூக்கி போட்டு புதுசாக பல்பு யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன செய்யக்கூடாது, மெல்ட் ஆகக்கூடாது. மெல்ட் ஆகாமல் இருக்கணும்னா இட் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அப்போ இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். அப்போ அவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகாது, சர்க்யூட் பிரேக் ஆகாது. அப்போ இந்த பல்பு வி கேன் யூஸ் ஃபார் லாங் இயர்ஸ், 1 or 2 years கூட ஒரு பல்பு வரும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அ டங்ஸ்டன். இட் ஹேஸ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். பட் வேறஸ் ஃபியூஸ் ஒயர் இஸ் எ வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். அங்கே அது மெல்ட் ஆனால் தான் நல்லது, இங்கே மெல்ட் ஆகாமல் இருந்தால் நல்லது. அப்போ இங்கே இந்த டங்ஸ்டனுக்கு இட் ஹேஸ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். ரொம்ப அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கனால எவ்வளோ ஹீட் ஆனாலும் மெல்ட் ஆகாது. அப்போ தொடர்ந்து எரியும். we can use this bulb. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அ மெட்டீரியல் வாட் வி ஆர் யூசிங் இன் த ஃபிலமெண்ட். இட் இஸ் அ டங்ஸ்டன். அடுத்து பாருங்க, ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. Here an electric heater of resistance 5 ohm. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் R கொடுத்துருக்காங்க 5 ohm, right, is connected into an electric source. If a current of 6 ampere, current symbol என்ன, I எவ்வளோ 6 ampere is flows through the heater, then find the amount of heat produced in 5 minutes. 5 minutes time கொடுத்துருக்காங்க, 5 minutes.
யூஸ்வலாக நம்ம எஸ்ஐசிஸில் மினிட்ஸ் ஷுட் பி கன்வெர்டட் இன்ட்டு செகண்டுக்கு மாற்றிக்கணும். அப்போ 5 மினிட்ஸ்ன்றது 1 minute equal to 60 seconds. அப்போ 5 minutes 5 into 60 300 seconds. So this is a data given in this problem. இந்த ப்ராப்ளத்தில் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? R கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் 5 ohm கொடுத்துருக்காங்க, அடுத்தது கரண்ட் I equal to 6 ampere, அடுத்தது T 5 minutes, அதை செகண்ட்ஸை மாற்ற 300 seconds. இப்போ எந்த ப்ராப்ளத்துலையும் கொடுத்துருக்காங்கனாக்கா யூ ஹேவ் டு ரைட் த டேட்டா. அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதணும். இந்த டேட்டாவை எடுத்து எழுதினாலே ½ மார்க் உண்டு உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் 2 மார்க் கொஸ்டினில் வரும். இப்போ ப்ராப்ளத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதினாலே ½ மார்க்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன கேட்குறேங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு. ஹீட் ப்ரொடியூஸ்டு தான் கேட்குறாங்க. இப்போ டேட்டாவை எழுதிட்டோம். அவங்க கேட்குற ஹீட்டுக்கு ப்ரொடியூஸ் தான் கேட்குறாங்க, அதுதான் தெரியாது. இப்போ என்னென்ன இருக்குது பாருங்க, R இருக்குது, I இருக்குது, T இருக்குது, இந்த 3 இருக்குது. H கண்டுபிடிக்கணும். Now you go to the Joule's law of heating. இப்போ தான் படித்தோம் Joule's law of heatingல H is equal to I square RT. This is a formula. இப்போ நமக்கு இங்கே I இருக்குது, R இருக்குது, T இருக்குது, 3மே இருக்குது. இப்போ ஐன்றது என்னது? 5 ohm, 6 ampere. I is equal to 6 ampere. I square 6 into 6. சரி, அடுத்தது R எவ்வளோ? 5 ohm. அடுத்து T எவ்வளோ? 300. Now you multiply all these things. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. Here 6 6 are 36 into 5 180 into 300 1 2 3 பாருங்க 54,000 வருது. So heat produced H is equal to 54,000. இப்போ 54,000 நம்பர் மட்டும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 54,000 மட்டும் போட்டிங்கன்னா ஹியர் தேர் இஸ் நோ யூனிட். இங்கே என்ன எழுதலை? யூனிட் எழுதலை. யூனிட் எழுதலைன்னா மார்க் போயிடும், ஒரு ½ மார்க் குறைச்சிருவாங்க. ஆக இது என்னது? ஹீட்டுக்கு யூனிட் ஜூல்ஸ். அப்போ J போடணும். 54,000 போட்டு பக்கத்தில் J கண்டிப்பாக மறக்காமல் யூனிட்டை போடணும். இஸ் கிளியர்? அப்போ உங்களுக்கு இந்த 2 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் எப்படி டிவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டாவை எழுதினா ½ மார்க்கு, இது ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலாவை எழுதினா ½ மார்க்கு, அடுத்து கால்குலேஷன் எழுதினா ½ மார்க்கு, அடுத்தது ரிசல்ட் வித் யூனிட். யூனிட் மறக்காம எழுதணும். அப்போ உங்களுக்கு திருத்துற சார் என்ன பண்ணுவார்? இதுக்கெல்லாம் டிவைட் பண்ணி தான், இது டேட்டா இருக்குதா ½ மார்க்கு, ஃபார்முலா இருக்கா இதுக்கு ஒரு ½ மார்க்கு, கால்குலேஷன் போட்டிருக்காரா இதுக்கு ஒரு ½ மார்க்கு, ரிசல்ட்டு யூனிட்டோட சேர்த்து இருக்குதா ½ மார்க்கு. சில பேர் ரிசல்ட் மட்டும் எழுதுவாங்க, யூனிட் எழுத மறந்துடுவாங்க. இந்த H is equal to 54,000 மட்டும்தான் எழுதிருப்பாரு, ஜூல்ஸ்னு எழுதாம இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த ½ மார்க் கொடுக்க மாட்டாங்க. யூ கெட் 1.5 மார்க் ஒன்லி. அப்போ இது இந்த மாதிரி யாருக்கு இதெல்லாம் சென்டம் எடுக்கிற சான்ஸ் போயிடும். ஆகையினால யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த டேட்டா எழுத மாட்டாங்க, நேரடியாக இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தெரியும், எனக்கு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தானே இது, இதெல்லாம் எழுதாமல் நேரடியாக ஃபார்முலா எழுதுவார், கால்குலேஷன் போடுவார், ரிசல்ட் எழுதுவார். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டாக்கா உங்களுக்கு மார்க் போயிடும். அதனால எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் முதல்ல டேட்டாவை எழுதுருங்க. டேட்டாவை எழுதிட்டாக்க நம்ம ஃபார்முலா எழுதுறது ஈஸி. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதுனா இப்போ R இருக்குது, I இருக்குது, T இருக்குது. அப்போ RIT இது 3 கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
H is equal to I square RT என்ற ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எப்போ ஞாபகம் வந்துடும்? இந்த டேட்டாவில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வரும். அப்போ ஃபார்முலா மறந்துட்டா கூட இந்த ஃபார்முலாவை எழுதுறதுக்கு எது யூஸ் ஆகும்? இந்த டேட்டா யூஸ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு ரைட், யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் மெத்தட். முதல்ல டேட்டாவை எழுதுங்க, அடுத்து ஃபார்முலா எழுதுங்க, அடுத்து கால்குலேஷன் போடுங்க, அதுக்கு அடுத்து ரிசல்ட்டை வித் யூனிட்டோட எழுதுங்க. அப்போ 54,000 ஜூல்ஸ். ஸோ யூ கெட் த மார்க் வெரி ஈஸிலி, ரொம்ப ஈஸியாக. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளம்ஸ்னாலே அதை விட்டுருவாங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 மார்க் தானே அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அப்போ டேட்டாவை எழுதினாலே போதும், நமக்கு இந்த டேட்டாவில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸை பார்த்த உடனே இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ரைட். அடுத்தது எலக்ட்ரிக் பவர். கவனிங்க, பவர் பவர் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். பவர் அப்படின்றது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். இப்போ ஒரு ஏதோ ஒரு வேலை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 1 ஹவருக்கு எடுத்துக்கிறாரு, அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் எடுத்துக்கிட்டார். இன்னொருத்தர் ஒரு 45 மினிட்ஸில் அந்த வேலையை முடிக்கிறார். மூணாவது பர்சன் he is able to finish that work, the same work within half an hour, அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டாரு. ஒருத்தர் 1 ஹவர் எடுத்துக்கினாரு, ரெண்டாவது பர்சன் 45 மினிட்ஸில் முடிச்சாரு, மூணாவது பர்சன் 30 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிட்டாரு. அப்போ இந்த 3 பேரில் யாருக்கு எஃபிஷியன்சி அதிகம்னு சொல்லுவீங்க? யார் சீக்கிரமாக முடிக்கிறாரோ அவருக்கு தான் எஃபிஷியன்ட் பவர் அதிகம் அப்படி சொல்கிறோம். ஸோ பவர் இஸ் வேர்டு ரிலேட்டட் வித் டைம். தேர் இஸ் எ டைம் ஃபேக்டர். அந்த எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அப்போ பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், இட் இஸ் கால்ட் பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு W ஒர்க் பை டைம் டேக்கன். ஒர்க் is equal to W by T. இப்போ P equal to W by T. இப்போ வாட் இஸ் W? Wனா என்னது? ஒர்க் டன். இதுக்கு முன்னாடி படித்தோம் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். H is equal to W is equal to VIT அப்படின்னு படித்தோம். அப்போ this can be, W can be replaced by VIT by T. ரைட். இப்போ W is equal to VIT, V potential difference, I current, T டிவைடட். இங்கே ஏற்கனவே ஒரு T இருக்கு. அப்போ இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். அப்போ P equal to V into I. So power is equal to, is a product of potential difference V and I current. அப்போ P is equal to V into I. This is a formula to calculate the power. அப்போ பவர் ஈக்குவல் டு V into I. இது எப்படி வருதுன்னு பாருங்க. P is equal to W by T. This is a formula to find out. ஏன்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், பவர் அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்போ ஒர்க் டிவைடட் பை டைம், W by T. இந்த W is equal to VIT அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை VIT. இங்கே ஏற்கனவே T இருக்கு. அப்போ இந்த டீயும் கேன்சல் ஆகிட்டா V into Iன்னு வரும். அப்போ P is equal to V into I, VI. This is a formula. அடுத்தது யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர்.
Here, the unit of electric power is a watt. Watt is the unit, WATT, watt. WHAT போட்டுறீங்க வாட்டு, இங்கே WATT, watt. This is a unit for measuring the power. Power உடைய யூனிட் வந்து வாட். Here 1 watt அப்படின்னா என்ன அப்படின்றது, here potential difference, if the potential difference is 1 volt and the current of flow is 1 ampere, 1 volt potential difference இருக்கணும், 1 ampere current flow ஆச்சுனாக்கா the power is equal to 1 watt அப்படின்னு புரியும். இப்போ நம்ம யூஸ்வலாக வீட்டில் வாங்குற பல்புலாம் வாங்குகிறோம், சிஎஃப்எல் பல்ப் வாங்குகிறோம், இல்லை எல்இடி பல்ப் வாங்குகிறோம். அந்த பல்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு denoted by the letter watt அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். 5 watts, 10 watts, 20 watts, 100 watts அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் போய் கடையில் போய் பல்பு வாங்க போகல, ஒரு பல்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் இமிடியேட்டாக அந்த சேல்ஸ்மேன் என்ன கேட்பாரு, எத்தனை வாட் பல்பு அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த பல்புடைய பவர் சொல்லணும். இப்போ ஒரு பெரிய ஹால் இருக்குது, பெரிய ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் அதிகம் உள்ள பல்பு வாங்கி போடணும். அப்போ எல்இடி பல்புலாம் பாருங்கள், ஒரு 50 வாட்டு 20 வாட்டு அந்த மாதிரி பல்பு வாங்கி போட்டால் கொஞ்சம் பவராக தெரியும். இப்போ அதுவே ஒரு சின்ன ரூமாக இருந்தால் ஒரு 7 வாட்டு 10 வாட் உள்ள பல்பு இருந்தால் போதும். அப்போ whenever we are purchasing the bulb, we have to tell the power, அந்த வாட்டில் சொல்லணும். 10 வாட் பல்பு, 7 வாட் பல்பு, 0 வாட் பல்பு அப்படின்னு சொல்லணும். 0 வாட் பல்பு அப்படின்னா கிட்டத்தட்ட பவர் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள், வெரி வெரி ஸ்மால், அதனால ஜீரோன்னு சொல்கிறாங்க. ரைட், திஸ் வாட் இஸ் ஏ வெரி ஸ்மால் யூனிட். இந்த வாட்ன்றது ரொம்ப சின்ன யூனிட்டு. வி ஆர் யூசிங் த கிலோவாட். கிலோ அப்படின்னா 1000. அப்போ கிலோவாட்ன்றது 1000 வாட்ஸ். 1000 watts, it is equal to 1 kilowatt. அப்போ 1 கிலோ அப்படின்னா 1000 அர்த்தம். அப்போ 1000 watts is equal to 1 kilowatt. அடுத்தது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர் அப்படின்வாங்க. இட் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால்ட் கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவர் அப்படின்றோம். இந்த கிலோவாட் ஹவர் அப்படின்றது, கிலோவாட்ன்றது 1000 வாட்ஸ். ஹவர்ன்றது 1 hour. 1 hourன்றது 60 minutes. இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு செகண்டுக்கு மாத்திரத்துக்கு மறுபடியும் இன்னொரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 கிலோவாட் ஹவர், 1 kWh இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க 60 × 60 ஏன் போட்டோம்னா 1 hour. இந்த 1 ஹவருக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸாக மாற்றிட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து செகண்டுக்கு மாற்றத்துக்கு இன்னொரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 60 × 60, 6 6 are 36. இங்கே 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஸோ $36 lakhs ஜூல்ஸ்னு வருது. இந்த 36 lakhs ஜூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, 3.6 × 10⁻6. 3.6 × 10⁻6 ஜூல்ஸ்னு எழுதுறாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர். திஸ் இஸ் த யூனிட் வி ஆர் யூசிங். ரைட், இப்போ இந்த கிலோவாட் ஹவர் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் 1 யூனிட். வீட்டில் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எவரி மந்த்து அந்த மீட்டரை வந்து குறிக்கிறார்ல, அவர் பேர் மீட்டர் ரீடர்னு பேர். அந்த மீட்டர் ரீடர் எவரி மந்த் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மெயின் பாக்ஸில் தெர் இஸ் எ நம்பர், ஒவ்வொரு நம்பர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு யூனிட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எவரி மந்த்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 25th, ஒரு 25 தேதிக்கு மேலே 30 தேதிக்குள்ளார, அந்த 5-6 நாளுக்குள்ளார வந்து இபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்து நம்ம வீட்டில் அந்த மீட்டர் ரீடிங்கை குறிப்பார்.
அவர் கொண்டு வர்ற புக்கில் அந்த பேப்பரில் நம்ம லாஸ்ட் மந்த் ரீடிங் எவ்வளோ வரைக்கும் ஓடிச்சு அப்படின்னு அவர் அதில் இருக்கும். இப்போ புதுசாக வர ரீடிங்கை கொடுத்துட்டு அதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மந்த்து ஒரு 300 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, 350 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது 250 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பில்லு இவ்வளோ பில்லு கட்டுங்க அப்படின்னு சொல்லி குறிச்சு கையில் கொடுத்துருவார். ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க, பார்த்துறீங்களா? ஸோ we are using the term unit. 1 kilowatt hour அப்படின்றதான் 1 யூனிட். அப்போ 1 யூனிட்னா 1 கிலோவாட் ஹவர். இப்போ கிலோவாட் ஹவர்ன்றத சொல்ல மாட்டாங்க, இட் இஸ் டேம்ட் அஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பாருங்கள் 300 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறாங்க, 2 ரூமில் 2 ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, நிறைய அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணாக்கா அந்த யூனிட் அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700 யூனிட்ஸ் அல்லது 800 யூனிட் அப்படிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பில்லு ஏகப்பட்ட பில்லு வரும், பணம் கட்ட சொல்லி வருவாங்க. ஒரே மாதத்துல 5000 கட்டுங்க, 7000 கட்டுங்க, 8000 கட்டுங்க அப்படின்னு. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்குள்ள தெரியாது, நிறைய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், நல்லா லக்ஸூரியஸாக இருக்கிறோம். அப்போ லக்ஸூரியஸாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த பணத்தையும் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ இட் இஸ் டேம்டு பை த யூனிட். அப்போ யூனிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர், புரியுதுங்களா? ரைட். அப்போ 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁻6 ஜூல்ஸ். இது எப்படி வருதுன்னு இந்த கால்குலேஷன் பார்த்துங்க. அப்போ டோன்ட் ஃபர்கெட் 1 kWh is equal to 3.6 into 10⁻6 ஜூல். இந்த டேர்ம்ஸ், இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஹார்ஸ் பவர்னு ஒன்று. இந்த ஹார்ஸ் பவர் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் பாருங்கள், வீட்டுக்கு மோட்டார் யூஸ் பண்ணுறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மேலே மொட்டை மாடியில் 3வது மாடியில் டேங்க் இருக்குது, ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. இப்போ அந்த டேங்க்குக்கு வந்து வீட்டில் சம்பு கீழே சின்ன தொட்டி இருக்கும். தொட்டியில் முனிசிபாலிட்டி வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிடும், அந்த தொட்டியில் சேர்ந்துருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த கீழே சம்பிலேருந்து we have to lift the water up to the 3rd floor or 4th floor. எத்தனையோ மாடி இருக்கோ அதுக்கு மேலே உச்சியில் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும். அப்போ அந்த டேங்க்குக்கு கீழே இருந்து வாட்டரை மேலே கொண்டு போய் சேர்க்கணும். then only we can get the water to all the floors. எல்லா ஃப்ளோர்லேயும், பாத்ரூமில், டாய்லெட்டில், கிச்சனில், எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பைப் லைன் மூலமாக வருது. அப்போ எல்லா இடத்துக்கும் வரணும்னா அந்த கிரவுண்டில் இருந்த சம்பில் இருந்தால் மேலெலாம் வராது. அப்போ இட் ஷுட் பி டேக்கன் டு த ஓவர் ஹெட் டேங்க். ஓவர் ஹெட் டேங்க்குக்கு போகணும். அப்போ ஹைட் அதிகமாக மோட்டாருடைய பவர் அதிகமாக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மாடியில் இருக்குது, ஒரு மாடினா ஒரு 20 அடி ஹைட்டில் டேங்க் இருக்குனாக்கா 1 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டார் வாங்கினா போதும். இப்போ 3 மாடி இருக்குது, அப்போ 3 மாடிக்கு 1 HP மோட்டார் வாங்கினா பத்தாது, பவர் பத்தாது, அது மேலே தண்ணி ஏறாது. அப்போ நீங்கள் 2 HP 2 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டர் வாங்க, 1.5 பவர் HP உள்ள மோட்டர் வாங்க அப்படின்வாங்க. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த பில்டிங். இப்போ நம்ம வீட்டுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டாரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தேர் யூசிங் த ஹார்ஸ் பவர். இந்த ஹார்ஸ் பவர் 1 HP இஸ் ஈக்குவல் டு 746 வாட். 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது 746 வாட்ஸ். இதே நோட் பண்ணீங்க. 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். எஸ் போடணும், வாட் மட்டும் போடுங்க. டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். நம்ம வீட்டுக்கு ஹியர் we are getting the power supply.
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை வருது, கரண்ட் சப்ளை வருது ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபார்மர். அங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏதோ ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளை வருது. எங்கே வருதுன்னா வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வர்றதுக்கு பவர் சப்ளைல there are 2 wires. One is main wire அல்லது live wire, usually red in color. இன்னொன்று நியூட்ரல். இப்போ 2 வயர் வருது. ஒன்று லைவ் வயர், அது ரெட் கலர்ல இருக்கும் லைவ் வயர். இன்னொன்று நியூட்ரல். சார் டைம் எவ்வளோ இருக்குது? 5 minutes சார். ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரி, இப்போ நமக்கு இன்னும் 5 minutes தான் இருக்கு. பட் இதை வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் நடந்ததை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுற பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாளைக்கு சாட்டர்டே, நேற்றுக்கு சொன்ன மாதிரி நாளைக்கு ஈவினிங் 5:30 7:30 பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. அதனால பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வரணும். வந்து உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வாட் எவர் மேபி அவங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது அடுத்த ஷெட்யூல் இப்போ ஹாஃப் இயர் எக்ஸாம் டிசம்பர் 20 என்னைக்கு ஆரம்பிக்கணும், டிசம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு டைம் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸு கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிங்க. நாளைக்கு டுமாரோ சாட்டர்டே 7ஆம் தேதி ஈவினிங் 5:30 7:30 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கே சொல்லிவிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டைம் ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, அவங்க வேலையெல்லாம் மாற்றி வச்சுப்பாங்க. அதனால் மறக்காமல் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். நாளைக்கு 7ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் 5:30 7:30 வந்து ப்ராக்ரஸ் கார்டு வாங்கிக்க சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இந்த லெசனில் என்னென்ன படிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கரண்ட்னா என்ன? It is nothing but flow of charge. I, it is denoted by the letter I. I is equal to Q by T. Q என்றது சார்ஜ், T for time. அப்போ I is equal to Q by T படித்தோம். அதுக்கு அடுத்தது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் படித்தோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V equal to W by Q. ஒர்க் டன், Wனா ஒர்க் டன், Qனா சார்ஜ், W ஒர்க் டன் பை சார்ஜ். அப்போ V equal to W by Q படித்தோம். அதுக்கு அடுத்தது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்னது? At a constant temperature, the steady current flowing through a conductor is directly proportional to the potential difference. This is a statement for Ohm's law. V equal to IR படித்தோம். அதுக்கடுத்து என்ன படித்தோம்? R, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? R equal to V by I அப்படி படித்தோம். அதுக்கடுத்தது ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி. Rனா ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி இட் இஸ் ரோ equal to RA by L அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்து கண்டக்டன்ஸு, கண்டக்டிவிட்டி அதுக்கு படித்தோம். அதுக்கு அடுத்தது பேரலல் சர்க்யூட், சீரிஸ் சர்க்யூட். பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் படித்தோம். சீரிஸ் கனெக்ஷனில் RS ஈக்குவல் டு R1 + R2 + R3. அடுத்தது பேரலல் சர்க்யூட்டில் RP 1/RP ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3 அப்படி படித்தோம். அதுக்கடுத்தது சீரிஸ் கனெக்ஷன்ஸ் இன் பேரலல் சர்க்யூட் படித்தோம். அதே மாதிரி பேரலல் கனெக்ஷன் சீரிஸ் சர்க்யூட் படித்தோம். அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்ட் படித்தோம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், H = I² RT படித்தோம். அது அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் ஹீட்டிங் அப்ளையன்சஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்டில் ஃபியூஸ் ஒயர் படித்தோம். அடுத்தது ஹீட்டிங் எலமெண்ட் நைக்ரோம் இட் இஸ் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் படித்தோம். ஃபியூஸ் ஒயர் இஸ் ஆல்சோ அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின். இட் ஹேஸ் a low melting point. அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. எதுக்காகனா டு சேஃப்கார்ட் த எக்யூப்மெண்ட்ஸ். இந்த ஃபியூஸ் ஒயரில் இன்னொன்று MCB, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். மினியேச்சர்
circuit breaker. இந்த ஷார்ட் ஃபார்மில் எம்சிபின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓவர்லோட் ஆகுதோ அந்த சமயத்தில் ஃபியூஸ் ஒயர் மெல்ட் ஆகிறதுக்கு பதிலாக இங்கே எம்சிபின்னு வச்சுருப்பாங்க. அந்த எம்சிபியில் ஆக்சுவலாக எப்படி இருக்குனாக்கா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். இப்போ ஓவர்லோட் ஆச்சுன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணும், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணக்குள்ள அந்த சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும். அப்போ வீட்டில் உள்ளார கரண்ட் வராது, அது அந்த இறங்கிடும், தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். எப்போ ஓவர்லோட் ஆச்சுன்னா அந்த வேலையை யார் பார்க்கறதுனா எம்சிபி. எம்சிபி அப்படியே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய இடத்துல இந்த எம்சிபி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ எப்பப்பெல்லாம் ஓவர்லோட் ஆகுதோ அந்த சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்ச் என்ன ஆகிடும், தானாகவே இறங்கிடும். எதனால் அப்படின்னா அங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. அப்போ ஓவர்லோட் ஆகும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணுது, இட் கெட் மேக்னடைஸ்டு. எலக்ட்ரோ மேக்னெட் வந்து கரண்ட் பாஸ் ஆகக்குள்ள மேக்னெட் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகாமல் இருந்ததுன்னா மேக்னெட்டிக் பவர் போயிடும். தட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட். அந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணுது, அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும், அதை நோக்கி இழுக்கும். அப்போ சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் யூஸிங் தி எம்சிபி அப்படின்னு பேர். அது வீட்டில் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லோட் ஆகிடுச்சுனாக்கா அந்த ரூமில் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த எம்சிபியில் அந்த ஒரு சுவிட்ச் மட்டும் கீழே இறங்கிடும். அப்போ அந்த ரூமில் கரண்ட் வராது, அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த ரூமில் ஏன் சப்ளை வரலான்னு பார்த்தா அந்த எம்சிபி இறங்கியிருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளை மறுபடியும் மேலே தூக்கி விடணும். மேலே சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாக்கா மறுபடியும் அங்கே பார்த்தினாக்கா உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு ஒர்க் பண்ணும். ஸோ தட் இஸ் எ யூஸ் ஆஃப் எம்சிபி. சரி, இதெல்லாம் பாருங்கள், படிங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த லெசனில் கஷ்டமே கிடையாது. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் யூஸ் போடணும்னா அந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இருக்கணும். அந்த ஃபார்முலாவெலாம் ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி டேட்டாவை எழுதுங்க. அப்புறம் டேட்டாவை எழுதுனாக்கா ஃபார்முலா வந்துடும். அதுக்கப்புறம் கால்குலேஷன் போட்டு ரிசல்ட் வித் யூனிட் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி. அப்போ இதோட நம்ம முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் கிளாஸு நாளைக்கு மீட்டிங் மறக்காமல் பேரண்ட்ஸை சொல்லி இன்றைக்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.